ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு அருமையான மீன் குழம்பு எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிச்ச மீன், நெத்திலி மீன் குழம்பு. இது வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து கூட குழம்பு வைக்கலாம். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எதுவுமே நம்ம சமைக்கிற விதம் தான் டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டைலில் தான், நாங்கள் சவுத் இந்தியன் தமிழ்நாடு ஸ்டைலில் தான் நாங்கள் வந்து இந்த மீன் குழம்பு வந்து செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீட்டாக பெருசு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா கிளிச்ச மீன். கொஞ்சம் பொடிசாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன். இது நெத்திலி, இதை எடுத்து காமிக்கிறோம் இல்லையா, இது வந்து கிளிச்ச மீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு நம்ம ஒரு அருமையான மீன் குழம்பு தயார் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, முழுசாக தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி, வெந்தயம், நறுக்கின வெங்காயம், மஞ்சள் தூள், இது வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. இது மாதிரி மீன் குழம்பு கல்லுப்புலாம் நீங்கள் போடலாம், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மிளகாய்த்தூள், புளி தண்ணி, புளி கரைச்சல்னு சொல்லுவாங்க. நல்லா புளியை வந்து ஒரு நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். இந்த கிண்ணத்தில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறோம் அந்த புளி கரைச்சல் தண்ணியை. இது மாதிரி நல்லா வடிகட்டிக்கணும். சரிங்களா? வாங்க இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு வந்து வைக்க போகிறோம். எப்படி சமைக்கிறதுன்றத இந்த வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் ஃபர்தராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த புளி கரைச்சல்லையே நல்லா இது மாதிரி பிசைஞ்சு கரைச்சி விட்டுடலாம். சரிங்களா? மீன் குழம்பு இது மாதிரி முறையில் சமைச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம ஆல்ரெடி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். போட்டு இது மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி விட்டுடலாம். இது நிறைய பேருக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் சைட்லலாம் போனீங்கன்னா இந்த நெத்திலி மீன்லாம் ரொம்ப சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அதில் நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மஞ்சள் தூளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா இந்த கவுச்சி வாடை அடிக்காமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மஞ்சளில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எந்த சமையல் எந்த குழம்பு வச்சாலும் அதில் நீங்கள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். வாங்க இப்போ நம்ம சமைக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த கடாயில் ஈரம் தான், அது நல்லா காஞ்சிரும். இப்போ வெறும் கடாய் தான் எடுத்து வச்சிருக்கோம். லைட்டாக தண்ணி ஈரம் இருந்துச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சதுனால அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் குழம்புக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிறோம். நீங்கள் சமையல் எண்ணெய், கடலை எண்ணெய், உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிச்சிருந்தா கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நாங்கள் இந்த சன்லேண்ட் அது மாதிரிலாம் விற்கும் இல்லையா, அந்த மாதிரி எண்ணெய் தான் ஊற்றிருக்கோம், சமையல் எண்ணெய். இப்போ எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடுகு வந்து போட்டிருக்கோம். போட்ட உடனே பாருங்கள் நல்லா பொரியுது. அப்படியே படப்படப்படன்னு பொரியுது. பொரியுது, உங்களுக்கு தெரியுதா பாருங்க.
சத்தமே வந்து பாருங்க, புரியுற சத்தம் எப்படி கேட்குதுன்னு. இப்போ அடுத்தது வந்து வெந்தயம் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் போட்டுடும். பாருங்க எண்ணெயில் போட்டோன்னே எப்படி பொரியுதுன்ட்டு. நறுக்கு வச்ச வெங்காயம், பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதங்கணும். அதையும் வெயிட் பண்ணணும். இன்னைக்கு இந்த மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மீன். எப்பவுமே மீனெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே வாங்கிடுங்க. ரொம்ப நாள் ஆன மீன்லாம் வாங்கினா குழம்பு ரொம்ப டேஸ்ட் இருக்காது, நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால் ஃப்ரெஷ் மீன் வாங்குங்க. பாருங்கள், அந்த நெத்திலி மீனும் எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அந்த கிழிச்ச மீனும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி மீன்லாம் வாங்கி நீங்கள் வறுவல் செஞ்சும் சாப்பிடலாம், குழம்பு வைக்கலாம். இன்னைக்கு கிழிச்ச நெத்திலி மீன் குழம்பு செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலில். அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சியை போட்டுக்கிறோம். பச்சை மிளகா ஒன்றும் கீரி போட்டாச்சு. இது மாதிரி சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறதுனால சீக்கிரமாக வதங்கும், ரொம்ப டைம் எடுத்துக்காம டக்குன்னு வதங்கும். அதனால கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா அந்த கலர் மாறுது பாருங்க, வதங்க வதங்க அந்த கலர்ன்றது ஒரு கோல்டன் கலருக்கு மாறுது. மீன் குழம்பு வைக்கிறது ரொம்ப சுலபமான விஷயம்தான். மீன் குழம்புக்கு நீங்கள் ஆயத்து மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். இந்த மீனெல்லாம் ஆயத்து எப்படி அப்படின்றது மட்டும்தான் கஷ்டம். குழம்பு வைக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியான விஷயம்தான். உங்களுக்கு ஒரு வேளை இந்த மீன்லாம் ஆய தெரியல, க்ளீன் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் கடைகள்லேயே க்ளீன் பண்ண தர சொல்லலாம். அவங்க அதை பண்ணி கொடுப்பாங்க, க்ளீன் பண்ணி நல்லா ஆஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் ஈஸியாக நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு கூட இது மாதிரி மீன் குழம்ப உடனடியாக நீங்கள் சமைச்சிடலாம். நீங்கள் இது மாதிரி மெத்தடில் மீன் குழம்பு சமைச்சிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா ஒரு வதங்கி வந்துடுச்சு, நல்லா ஒரு பொன்னிறமாக கோல்டன் கலரில். இந்த கலர் சேஞ்ச் ஆன தெரிஞ்ச உடனே அடுத்த ப்ராசஸுக்கு நீங்கள் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலையெல்லாம் நீங்கள் குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முடி நல்லா நீளமாக வளரும், நல்ல உடம்புக்கு ரொம்ப நிறைய நல்லது. ஸோ எப்பவுமே குழம்புங்களுக்கு கருவேப்பிலை பயன்படுத்திக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இந்த புளி கரைச்சல் தண்ணியில் உப்பு போட்டு மிளகாய்த்தூள் போட்டு தக்காளி எல்லாம் கரைச்சி வச்சோம்னாலே அந்த கலவை தண்ணியே இதில் ஊற்றியாச்சு. ஸோ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்ச ஒரு நல்ல குழம்புல மட்டும்தான் இந்த மீனை வந்து சேர்க்கணும். முதல்ல இந்த மீனை சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது நல்லா கரைஞ்சி வெறும் முள் மட்டும்தான் தெரியும். நீங்கள் அப்புறம் கரண்டியில் எடுத்தீங்கன்னா முள் மட்டும்தான் இருக்கும், மீன் இருக்காது. பாருங்க எவ்வளோ சூப்பராக மீன் குழம்பு தயாராகிட்டு இருக்கு பாருங்க. நாங்கள் சமையலுக்கு
பட்டர்ஃப்ளை கேஸ் ஸ்டவ் பயன்படுத்துகிறோம். உங்கள் வீட்டில் நீங்கள் எதில் சமைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதுவும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் மீன் வந்து குழம்பு வைக்கிறீங்கன்னா எப்பவுமே வாங்குற ஒரே மீனை ரெகுலராக வாங்கி சாப்பிடாதீங்க. ஒவ்வொரு மீன்லேயும் ஒவ்வொரு சத்து இருக்குது, ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது. அதனால் ஒவ்வொரு வாட்டியும் வேறு வேறு மீன் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த வாட்டி சங்கரா வாங்குறீங்கன்னா அடுத்த வாட்டி நெத்திலி வாங்குங்க, அதுக்கப்புறமா வஞ்சரம் வாங்குங்க, அதுக்கப்புறம் கிழங்கா மீன் வாங்குங்க. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மீன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வறுவலாக இருந்தாலும் சரி, குழம்புக்காக இருந்தாலும் சரி, எல்லா மீனும் நீங்கள் சாப்பிடும்போதே உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். எத்தனை பேர் இது மாதிரி கிழிச்ச மீன் குழம்பு, நெத்திலி கிழிச்ச மீன் குழம்பு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஸ்டைலில் வந்து இது மாதிரி மீன் குழம்பு வைப்பீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சமையலுக்கு நிறைய வெந்தயம் வந்து நிறைய குழம்புல வந்து சேர்த்துக்கிறது நல்லது. அதனால் எப்பவுமே வெந்தயம் வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், டப்பா ஃபுல்லாக வெந்தயம் இருக்குது. நாங்கள் இது ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு வெந்தயம்? இது வந்து வெந்தயம்ன்றது ரொம்ப குளிர்ச்சி, உடம்புக்கு நல்லது. அது முக்கியமாக மீன் குழம்பு அப்படின்னா வெந்தயம் கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கே வேணால் கேட்டு பாருங்கள், மீன் குழம்புனாலே ஒரு கைப்பிடி வெந்தயம் போடுவாங்க. நல்லா இந்த குழம்பு கொதிச்சு வரணும். இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டி கொதிக்குது. இது மாதிரி ஒரு 3 கொதி 4 கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இங்கே எடுத்து வச்சிருக்க கிழிச்ச மீனும் நெத்திலி மீனும் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். சரிங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேகமாக கொதிக்குது பார்த்தீங்களா? அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்லா கொதிக்கிறது கொஞ்சம் பாருங்கள். நல்லா கொதிச்சிச்சுன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெத்திலி மீன் அதை வந்து நம்ம போடணும் குழம்புல. ஓகேங்களா? அப்புறம் இந்த கிழிச்ச மீனையும் போட்டுடணும். பாருங்க, சூப்பராக போட்டாச்சு. ரொம்பலாம் கிண்டிட்டு கூடாது, ஏன்னா மீன் வந்து டக்குன்னு கரைஞ்சிடும். ரொம்ப சாஃப்டான மீன் இது. இதெல்லாம் கடல் மீன் இல்லையா, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏரி மீனாவது கொஞ்சம் திக்காக இருக்கும். இது வந்து ரொம்ப சாஃப்டான மீன். ரொம்ப கிளறிட்டே இருந்தோம்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மீன் குழம்பு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டியாக இருந்தால் அதோட டேஸ்ட்டே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதனால தான் எப்பவுமே குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மீனை வந்து போடணும். மீனை போட்டுட்டு ஒரு கொதி வந்துடுச்சு அப்படின்னா மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா மீனை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுடணும். விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்கு. பார்க்கும்போதே கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி கிழிச்ச நெத்திலி மீன் குழம்பு சமைச்சு சாப்பிடுங்க. பாருங்களேன், இந்த எவ்வளோ சூப்பராக பாருங்களேன். இது வந்து இந்த மீன் குழம்பு பேர் என்னன்னா கிழிச்ச மீன் நெத்தில மீன் குழம்பு. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் நிறைய பேர் இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே? இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு எங்களோட ரொம்ப பெரிய தேங்க்ஸ்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. சூப்பராக இந்த குழம்பு தயாராகிடுச்சு. இங்க பாருங்க மீன் போட்டு பாருங்க. சொன்னோம் பாத்தீங்களா, மீன் வந்து சீக்கிரமா கரைஞ்சிடும் குழம்புல. இப்பயே உடஞ்சு போயிடுச்சு. சின்னதா அந்த நெத்திலி மீன் தான் அப்படியே உடஞ்சு ரெண்டாயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்படிதான் மீன் குழம்பு தயார் பண்ணணும். இந்த மாதிரி மெத்தட நீங்களும் சமைச்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். பாருங்க மீன் குழம்பு வந்து சமைச்சாச்சு. ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிட்டோம். ஓகே ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.